ஹாய், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி உடைய செயல்பாடு, அதாவது 2026ல எக்ஸாம் வருமா வராதா? ஸோ புதிய அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால எக்ஸாம் கரெக்டா ஏற்கனவே கொடுத்த ஆனுவல் பிளானர் படி போகுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சா? அது இனிமே அந்த சந்தேகமே வேணாம். கன்ஃபார்மா சொன்ன மாதிரி ஆனுவல் பிளானர்ல மே மாசம் 20ஆம் தேதி இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சொல்லிய வண்ணமே செய்கன்னு சொல்லுவாங்க, செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டா, வரக்கூடிய குரூப் 4ஆ இருக்கட்டும், இல்லைன்னா குரூப் 2ஆ இருக்கட்டும், அந்த எக்ஸாம்ல இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோம், அதாவது ஆனுவல் பிளானர் படி தான் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது நடக்கும். ஸோ சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லும்போது, சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த எக்ஸாம்ல சிலபஸ் சேஞ்ச் இல்லை, அதே மாதிரி தான் கொண்டு போயிருக்கிறாங்க. சப்போஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல சேஞ்ச் பண்ணாலும் 2027க்கு தான் இருக்குமே தவிர்த்து இந்த வருடம் ஆல்மோஸ்ட் இதே சிலபஸ் தான். அண்ட் ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறோம், 2026ல பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய எக்ஸாம் எல்லாமே ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி குரூப் 4 இது எல்லாமே ஓலைச்சுவடி லெவலுக்கு கொஸ்டின் இருக்கக்கூடாது. ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி எடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் சிலபஸும் நமக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானரும் கொண்டு போக போறாங்க. ஸோ கண்டிப்பா டிசம்பர்ல குரூப் 4, அக்டோபர்ல குரூப் 2, அதே மாதிரி செப்டம்பர்ல குரூப் 1, இது எல்லாமே சொல்லியபடி நடக்கும். ஸோ அதனால இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ரைட். ஸோ ரொம்ப முக்கியமான டேட் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்திருக்கு. எக்ஸாம் அப்ளிகேஷன் சொல்லும் போது 27ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 27/5 மே 27. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ல எவ்வளவு வேகன்சிஸ் சொல்லியிருக்கிறாங்க, 461 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எக்ஸாம் டேட் பின்னர் அறிவிக்கப்படும். இதுல எக்ஸாம் நீங்க அப்ளை பண்றதுக்கு காலக்கெடு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு மாசம் கொடுப்பாங்க. 25/6/2026 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அவர்கள் மட்டும் இந்த 2 நாள், அதாவது 29, 30, 31, 1 இந்த 4 நாள் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது சின்ன மிஸ்டேக், ஏதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் கொடுத்தாங்க, தாசில்தாரா, டெப்டி தாசில்தாரா, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த இடத்துல புதிய விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது. ரைட். ஸோ இந்த எக்ஸாம்ல 2 பேப்பர் இருக்கும், பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 எடுத்தீங்கன்னா லைக் டிஎன்பிஎஸ்சியோடைய ஜிகே பேப்பர் எப்படியோ அதே தான். ஓகேங்களா? ஸோ அதாவது ஜிகே பேப்பர்னு சொல்லும் போது பொது தமிழ் இருக்கும், அதுக்கடுத்து பொது அறிவு 75 கேள்விகள் கேட்பாங்க, ஆப்டிடியூட் 25 கேள்வி இருக்கும். இதுல தமிழ் பார்க்கும்போது 100 கேள்வி. இந்த 100 கேள்வியில 60 மார்க், அதாவது 40% எடுத்தாதான் மற்றது எல்லாமே திருத்துவாங்க. ரைட்டா? ஸோ இது ஒண்ணு. அதனாலதான் தமிழ் எலிஜிபிலிட்டின்னு சொல்றாங்க. அடுத்தது பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு 20 போஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டா, இப்போ அக்ரிகல்ச்சர், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில் இன்ஜினியர், அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஆர்கிடெக்சர், இப்படி பேசிக் இன்ஜினியரிங் சொன்னா அது எல்லா டிபார்ட்மெண்ட் வந்துடும். இசி, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்துடும். கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இப்போ பிபிஏ படிச்சிருப்பீங்க, எம்பிஏ கண்டிப்பா வரும், கிரிமினாலஜி, ஃபாரன்சிக், என்விரான்மெண்டல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இது பாருங்க டெய்ரி சயின்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபுட் சயின்ஸ் எல்லாம் வருது, ஸோ சைக்காலஜி இருக்கு. இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக சிலபஸ் உண்டு. ஸோ அந்த சிலபஸ் எல்லாமே கொடுத்ததுனால தான் பல்கியா 145 பக்கமா இருக்கு இந்த நோட்டிபிகேஷன். ஸோ அப்போ இந்த சிலபஸ் எல்லாத்தையும் உங்களோட டிபார்ட்மெண்ட் என்னவோ அதுக்கு ஏற்றபடி பாருங்க. ஸோ ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இது என்ன, நிறைய பேர் புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு தெரியுது இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இப்பதான் எக்ஸாமுக்கே, அதாவது டிஎன்பிஎஸ்சிக்குள்ளேயே நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்கன்னா இந்த ஓடிஆரை அப்ளை பண்ணணும். இது என்னன்னு கேட்டா, ஒரு 5 வருஷத்துக்கு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக ஒரு பாஸ்புக் எடுத்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ங்கிறது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும், இப்போ குரூப் 1 வருதுன்னா அதை அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் பே பண்ணுவீங்க, அது அப்ளிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு நீங்க என்ன அப்ளை பண்ண போறீங்க, சிடிஎஸ் அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கு ஃபீஸ் இருக்கும். ஸோ ஃபீஸ் டீட்டெயிலும் சொல்லிடுறேன். 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 150, இது எப்பயுமே இருக்கக்கூடியதான். அது 5 இயர்ஸுக்கு பொருந்தும். அதுக்கடுத்து நீங்க ரினியூவல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு 100 rupees இருக்கும். சில கிரைட்டீரியா பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுல விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது அப்ளிகேஷன் தான், 1 டைம் கிடையாது. ரைட். இந்த கரெக்ஷன் விண்டோ பீரியட் பத்தி நான் ஆல்ரெடி சொன்னேன், பார்த்துக்கோங்க. ஸோ பேப்பர் சூஸ் பண்றது
இப்ப அக்ரிகல்ச்சர் யார் சூஸ் பண்ணுவாங்கன்னா பிஎஸ்சி அக்ரி படிச்சவங்க. அந்த மாதிரி உங்களோட டிகிரி என்னவோ அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்க. ரைட். ஸோ இதுல இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி வேகன்சிஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து ஒரு 461 வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல கெமிஸ்ட்ரி எல்லாமே சேர்ந்தே வந்துடுது. ரைட். ஸோ அடுத்தது இந்த எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லும்போது ஆல்ரெடி சொன்னதுதான். தமிழ்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கேள்வி இருக்கும். 100ல் 60 மதிப்பெண் எடுக்கணும். 100 கேள்வி 150 மதிப்பெண், 60 மதிப்பெண் எடுத்தாதான் மற்றதை பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரைட். அடுத்தது 75 கேள்வி ஜிஎஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் ஆப்டிடியூட். இப்போ ஏஜ் பத்தி பார்த்துடலாம். 1/7/2026க்குள் கண்டிப்பாக 21 வருடம் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஸோ அவங்களால தான் இந்த எக்ஸாமை எழுத முடியும். இது மினிமம் ஏஜ். இப்போ மேக்சிமம் அதிகபட்சமான வயது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, ஒருத்தருக்கு வந்து இப்பதான் 30 வயசு ஆகுது, எழுதலாமா அப்படின்னு கேட்கும்போது அதர்ஸ் கேண்டிடேட், அதாவது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்பிசி, பிசி, இது எல்லாருமே இல்லாதவங்க, இந்த கேட்டகரியில இல்லாதவர்கள் இந்த மேக்சிமம் ஏஜ் 32, இந்த கரெக்டா இந்த 4 டிபார்ட்மெண்ட் மட்டும் 32 கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாது. அப்ப 30 வயசு இருந்தா எழுதலாமான்னு கேட்டா தாராளமா எழுதலாம். ரைட். அடுத்தது இங்க பாருங்க, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸா இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ்மேனா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தனித்தனியா வந்து உங்களுக்கு சில ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இந்த டேட்டாஸ் ஃபுல்லாமே ஒரு தடவை பார்த்துருங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதனை தொடர்ந்து ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு என்ன சார் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் என்னன்னு பார்க்கும்போது சில எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் ஏஜே கிடையாது. ஓகேயா? சோ சிலதுக்கு மட்டும் இப்ப அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங், என்வரான்மெண்டல் சயின்ஸ் இதுக்கு மட்டும் 37 கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாது. ஓகேங்களா? யாருக்கு? இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அடுத்தது இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா சம் ரிலாக்ஸேஷன் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் கொடுக்குறாங்க, அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் விடோக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாருங்க, நோ ஏஜ் லிமிட். சார் நோ ஏஜ் லிமிட்னா எனக்கு 65 ஆகுது எழுதலாமான்னு கேட்டா முடியாது. ஸோ நோ ஏஜ் லிமிட்னா என்ன அர்த்தம்னு கேட்டா ரிட்டையர்ட் ஏஜ் ஆயிருக்க கூடாது. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இப்ப தமிழ்நாட்டில் 60 இருக்கு. ஸோ அப்ப 60 ஆயிருக்க கூடாது. ஸோ இப்ப கல்வியாளர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா 58 வயதுக்கு உள்ள இருந்தீங்கன்னா எழுதலாம். ரைட். ஏன்னா அதுக்கப்புறம் 2 வருஷம் தான். சிலர் வந்து போன தடவை 58 இருக்கும்போது எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ 58 தாண்டிருச்சு, 60க்குள்ள இருக்கேன் அப்படின்னா எழுதலாம், தப்பு கிடையாது. ரைட். அடுத்தது இந்த எக்ஸாமோட டேட் இன்னும் கொடுக்கலப்பா. ஸோ எக்ஸாம் டேட் பொறுத்த வரைக்கும் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டேட் கொடுத்துருவாங்க, பட் இந்த தடவை கொடுக்கல. ரைட். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் பார்த்தாச்சு, யார் யாரெல்லாம் எழுதலாம், அவங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தாச்சு. எஜுகேஷன் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கு மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் ஜியாலஜி பண்ணியிருக்கணும். ரைட். ஸோ மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் வந்து அப்ளைடு ஜியாலஜியும் பண்ணியிருக்கலாம், ஹைட்ராலஜியும் பண்ணியிருக்கலாம். ஹைட்ராலஜினா நீரியல்னு சொல்லுவாங்க, தண்ணி சம்பந்தப்பட்டது. ஓகே. ஸோ இது எல்லாமே முடிச்சவர்களுக்கு இது பொருந்தும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பாருங்க, பிஇ அக்ரிகல்ச்சரும் இருக்கு, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரும் இருக்கு. ஸோ ரெண்டையுமே வந்து பார்த்தா நோட் பண்ணிக்கோங்க. அஸ் வெல் அஸ் பிஇ மெக்கானிக்கல் படிச்சுட்டு, பிஇ மெக்கானிக்கல், பிஇ சிவில் படித்தவர்களும் இந்த இதுக்குள்ள அப்ளை பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு பிஇ மெக்கானிக்கல், அதாவது அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான உபகரணங்கள் அதுவும் வரும்ல, மெக்கானிக்கல் டிராக்டர் இந்த மாதிரி இது வரலாம்ல. ஸோ அதுக்காக வச்சிருப்பாங்க. ரைட். அடுத்தது இங்க லைப்ரரியன் போஸ்ட் இருக்கும், அசிஸ்டன்ட் லைப்ரரியன், இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்கியாலஜின்னு சொல்லும் போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொல்பொருளியல் பத்தி பார்க்கக்கூடியது. ஸோ அது சம்பந்தமாகும், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக வந்து எனி பிஜி டிகிரி. ஓகேயா? ஸோ அதுவும் வந்து தமிழ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அவார்டட் பை தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர்ல இருந்தா பிரியாரிட்டி அண்ட் மஸ்ட் ப்ராசஸ். இங்க மஸ்ட்னு கொடுத்துருந்தா கட்டாயம் பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஸோ பிஜி டிப்ளமோ இன் எபிகிராஃபி ஆர்கியாலஜி இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கணும். சப்போஸ் இது இல்லாத, இந்த ஏ இல்லைன்னா பி, 2 வருஷம் பிஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி, எபிகிராஃபி, ஹெரிட்டேஜ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த இது பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதாவது
இந்த ரெண்டும் A B இல்ல இதுல ஏதாவது ஒண்ணு. அண்ட் ரொம்ப முக்கியமா must have passed Tamil as one of the subject. ஓகே, ஸோ ஒரு சப்ஜெக்டா வந்து தமிழ் கண்டிப்பாக படித்திருக்க வேண்டும். ப்ரொவைட் தட் த கேண்டிடேட் ஹூ ஹேவ் அப்டைன்ட் எ டிகிரி இன் பிஇ சிவில், அதே நேரத்தில் எம்இ எம்டெக் இதெல்லாம் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எஸ்எஸ்எல்சி வரைக்கும் கண்டிப்பாக தமிழ் படிச்சிருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ மஸ்ட் ஹேவ் இங்க வார்த்தையே வந்து மஸ்ட் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி எல்லாத்தோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது பாருங்க, எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஸோ 2 விதமான பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று டிரான்ஸ்லேட்டருக்கான பேட்டர்ன், இன்னொன்று வந்து காமனுக்கான பேட்டர்ன். ஓகே, ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்க, போஸ்ட் அதர் தென் டிரான்ஸ்லேட்டர். இங்க டிரான்ஸ்லேட்டருக்குன்னு ஒரு போஸ்ட் இருக்கு, அதனுடைய பேட்டர்ன் நான் நெக்ஸ்ட் சொல்றேன். அது இல்லாம மற்ற எல்லா பதவிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு பார்ட்டி பேப்பர் 1, இன்னொன்னு பேப்பர் 2. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சப்ஜெக்ட், உங்களோட கோர் சப்ஜெக்ட் என்ன, இன்ஜினியரிங்கா, அக்ரிகல்ச்சரா, ஹார்டிகல்ச்சரா, ஜியாலஜியா என்னவோ அது சம்பந்தப்பட்டது பேப்பர் 2ல வந்துடும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னதுதான், குரூப் 2 குரூப் 4ல என்ன பேட்டர்னோ அதே தான். எஸ்எஸ்எல்சி லெவல்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின் தமிழுக்கு வந்து 100 இருக்கு. இந்த 100ல 60 மதிப்பெண் எடுக்கணும். ஓகேங்களா? 40% எடுக்கணும். பார்ட் பி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் வந்துடும், டிகிரி ஸ்டாண்டர்ட் 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரைட், இது கிளியர் பண்ணாதான் இதையே தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? எவாலுவேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது மென்டல் எபிலிட்டியில வந்து பார்த்தோன்னா 25. இது அப்படியே நம்ம ப்ரொஃபசர் அகாடமியில குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாவே வந்து நம்ம கவர் பண்றோம் வித் புக்கோட. ரைட், அடுத்தது வந்து பேப்பர் 2 சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இது உங்களோட டிகிரி பிஜி யூஜியில் பண்ண டிகிரி பேஸ் பண்ணி. ஸோ அது 200 கொஸ்டின் வந்து இருக்க போது 3 மணி நேரம் 300 மதிப்பெண்கள் இருக்கும். இதுல ஒரே ஒரு விஷயம் பாருங்க, பேப்பர் 1 வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ல நடக்க போகுது ஓஎம்ஆர் பேசிக். ரைட்டா? ஓஎம்ஆர்ல நீங்க எழுதுவீங்க, ரவுண்ட் ஷேட் பண்ணணும். அடுத்தது இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2 சொல்றோம்ல, ஸோ இன்ஜினியரிங் சம்பந்தமான உங்களோட டிகிரி சம்பந்தமானது அது கம்ப்யூட்டர் பேஸ்டு நடக்கும். கம்ப்யூட்டர்ல நீங்க எழுதுவீங்க. ரைட்டா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரைட், அடுத்தது இங்க பாருங்க, பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் என்னன்னு இங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் எப்படி இருக்கும், லாங்குவேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ். அக்ரிகல்ச்சருக்கு தமிழ் இங்கிலீஷ்ல வரும், மற்றபடி ஜியாலஜி, இன்ஜினியரிங் இது எல்லாமே இங்கிலீஷ்ல மட்டும்தான் வரப்போகுது. அதையும் வந்து நீங்க பாத்துக்கோங்க. சார் எனக்கு தமிழ்ல வராதா? இன்ஜினியரிங் மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல தான். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏ இதெல்லாம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே வந்திருக்கும். ஸோ லாங்குவேஜும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிரான்ஸ்லேட்டர் பார்ட், இப்போ சில போஸ்ட் வந்து டிரான்ஸ்லேட்டர்னே இருக்கும். ஸோ அதுக்கு சேம் பேப்பர் 1 அதே பேப்பர் தான், மாறப்போறதே கிடையாது, சேம் டிட்டோ. ஆனா பேப்பர் 2 வந்து டிரான்ஸ்லேஷன் பார்ட்னு கொடுத்து இது நீங்க வந்து அப்ஜெக்டிவ்ல இல்லாம டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கும். ஓகேங்களா? 2.5 மணி நேரம் எழுத போறீங்க, 100 மதிப்பெண். இந்த 100 மதிப்பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எழுத போறீங்க, அதாவது ஒரு பேரா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும், இங்கிலீஷ் டு தமிழ் ஆர் தமிழ் டு இங்கிலீஷ். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ இது டிரான்ஸ்லேட்டர் பார்ட்டுக்கு மட்டும். ஸோ இங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பேப்பர் 2, பார்ட் பி, பார்ட் சி ஆஃப் பேப்பர் 1. இது எல்லாமே எப்போ எவாலுவேட் பண்ணுவாங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி 40% கிராஸ் பண்ணாதான் பண்ணுவாங்க. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்றபடி பேசிக்கானதான் கொடுத்துருக்காங்க, எப்படி ரிசர்வேஷன் அப்ளை ஆகும் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஸோ நம்மளுடைய கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 4க்கு வித் புக்கோட வந்து பாத்தீங்கன்னா கம்மியான விலையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் வித் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ரொஃபசர் அகாடமி வெப்சைட்லயும் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.